நம்ம சேனலில் வைஃபை அண்ட் ப்ளூடூத் நிறைய ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருப்போம். அண்ட் இப்போது புதுசாக லோரா. ஸோ லோரானா என்ன? இந்த லோராவை நம்ம எப்படி arduino இன்டர்ஃபேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது, அண்ட் இந்த லோராவோட கம்யூனிகேஷன் ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா அப் டு 15 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் பண்ணிக்க முடியும். நெட்வொர்க் எதுவுமே தேவைப்படாது. அண்ட் அதே மாதிரி ஐடியல் கண்டிஷன்ஸில் அப் டு 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே வந்து லோராவோட ரேஞ்ச் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து நான் நெட்டில் பார்த்த வரைக்கும் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் ஆக்சுவலி 15 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே இந்த லோரானால் வந்து டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் பண்ண முடியுமா, அண்ட் எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து இதனால் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படிங்கிற கம்ப்ளீட்டாகவே நம்ம சேனல் வந்து பார்க்கலாம். arduino பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ், IoT பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ப்ரோ, நான் நிறையா வந்து பண்ணணுன்றிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தான். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். ஆர் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும், அங்கேயும் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த லோரா வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஸ் பிராண்டோட 𝑅LY998 லோரா மாடல். ரியாக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 𝑅LY998 லோரா மாடல். ஜஸ்ட் லோராக்குள்ளே போயிட்டு லோரா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோரா போர்ட்ஸ் வந்து வரும். இந்த மாடல் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வெப்சைட்குள்ள வந்து ரீடைரக்ட் ஆயிரும். இங்கே இதுக்கான டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. லோரா பற்றின உங்களுக்கு டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டேட்டா ஷீட்டுக்கு வந்து டவுன்லோட் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை டேட்டா நீங்கள் ப்ரிவியூ பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இங்கே இந்த லோராக்கான ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்சோ இதுக்கான கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம EN அப்படிங்கிற டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதான் இங்கிலீஷ் லாங்குவேஜில். ஸோ ஜஸ்ட் நான் டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரிவியூ வந்து கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 𝑅LY998 நம்ம யூஸ் பண்ணுற மாடல் வந்து இருக்குது. அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணுறது, இதுக்கான கமெண்ட் செட்லாம் என்ன, அண்ட் இதுக்கான என்னென்ன கமெண்ட்ஸ் வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலுமே இந்த டேட்டா ஷீட் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்டான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆர் டேரெக்டாக நீங்கள் ரியாக்ஸ்.com இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் கான்டாக்ட் டெஸ்கில் போய்ட்டு ஆன்லைன் ஸ்டோருக்கு போனீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ்லாம் வந்துருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான். ஸோ அமேசான் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக அமேசானில் போய்ட்டு இவங்களோட ப்ராடக்ட் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லோரா மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சின்னதாகவும், அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீஜின் ஸ்ட்ரக்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பார்க்குமே வந்து சூப்பராக வந்துருக்கு. அண்ட் இந்த லோரோட பின்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நம்ம ஈஸியாக வந்து arduino கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோரா போர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லோரோ கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அண்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த லோராவோட இந்த லோரா வந்து ரொம்பவுமே ஈஸியாக வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈஸியாக வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் 80 கமெண்ட்ஸ் மூலியமாக. இந்த ப்ராடக்ட்டான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி வேணும் வாங்கிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம லோரா வந்து நம்ம சிஸ்டமோட வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கான கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன். ஸோ லோராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 5 பின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த 5 பின்ஸில் நம்ம 4 பின்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிரவுண்டு பின் TX, RX அண்ட் VDD. இந்த 4 பின்ஸ் வந்து கனெக்ட் பண்ணலாம். கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. TX RXலையும் RX TXலையும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஃபைனலாக VDD இது வந்து 3.3 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணணும். 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா லோரா வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பவர் சப்ளை வந்து 3.3 வோல்ட் தான் வந்து இந்த லோராக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். இதை நம்ம சிஸ்டமோட வந்து கனெக்ட் பண்ணிடலாம். லோரா வந்து சிஸ்டமோட கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் arduino ஓப்பன் பண்ணிக்கோங்க. arduino ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் மானிட்டர் இருக்கும். சீரியல் மானிட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி டூல்ஸ் போயிட்டு போர்டு நீங்கள் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போர்ட்டு போய்ட்டு நீங்கள் கரெக்டான போர்ட்டு போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு சீரியல் மானிட்டரில் AT அப்படிங்கிற கமெண்ட் வந்து கொடுங்க. கமெண்ட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகே அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு வரணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து போத் NL அண்ட் CR செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பாட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 115200 தான் இருக்கும். ஸோ அதான் செட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டு செட் பண்ணிவிட்டு நீங்கள் கமாண்ட் வந்து 18 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேங்கிறது வந்து வரணும். வந்துச்சு அப்படின்னா லோரா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த லோரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து புதுசு அண்ட் நிறைய பேருக்கு வந்து என்னென்னு தெரியாமல் இருக்கலாம். அதனால் ஜஸ்ட் ஒரு பேசிக்கான சின்ன ப்ராஜெக்ட்லேருந்து நம்ம ஆரம்பிச்சு கொஞ்சமாக பெரிய ப்ராஜெக்ட் வந்து மூவ் ஆகலாம். இந்த வீடியோவில் ஒரு நார்மல் சென்சார் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் பண்ணி ஒரு ஆக்சுவேட்டர்ஸ் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சாயில் மானிட்டர் சென்சார் எடுத்துக்கலாம். அதோட வேல்யூ வந்து கம்மியாகும் போது நம்ம ஒரு மோட்டர் வந்து ஆன் ஆகி வாட்டர் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி வந்து இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் இந்த ப்ராஜெக்ட்டை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குது, ஒரு arduino UNO அண்ட் ஒரு லோரா மாடுவல் அண்ட் கனெக்ஷனுக்காக சம் ஜம்பர் ஒயர்ஸ். அதுக்கு வர வோல்டேஜை நம்ம ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு ரெசிஸ்டர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓகே, இப்போ நம்ம கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 5 வோல்ட்லேயும் கிரவுண்ட்லேயும் TX RXலையும் RX TXலையும் வந்து கனெக்ட் பண்ணணும். அண்ட் RX பண்ண மட்டும் நம்ம ரெசிஸ்டர் மூலிமா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வழியாக கனெக்ட் பண்ணணும். ஏன்னா இதில் வர வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 5 வோல்ட் வந்து வரும். ஸோ இந்த 5 வோல்ட்டை 3.7 வோல்ட்டுக்குள்ளே ரெடியூஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த RX அண்ட் TX பின் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் பின்ல வந்து கனெக்ட் பண்ணணும். ஏன்னா அதை தான் நம்ம RX அண்ட் TX பின்னை வந்து ப்ரோக்ராமில் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம்.
அண்ட் இப்போ நான் வர வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 20 வோல்ட் வச்சுக்கிறேன். TXP நான் கனெக்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து 4.3 வோல்ட் கிட்ட நமக்கு வந்து கிடைக்குது. டேரெக்டாக கொடுத்தோன்னா போர்டு டேமேஜ் ஆயிரும். நம்ம ரெசிஸ்டர் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கிறதுல பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து 3.2 வருது. ஸோ அதனால் லோராக எந்த டேமேஜும் வராது. அண்ட் இப்போ நான் சாயில் மாய்ஸ்சர் சென்சார் எடுத்துக்கிறேன். சாயில் மாய்ஸ்சர் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் கவர் மாதிரி 3D பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 பின்ஸ் இருக்கும். சிக்னலை A0 கனெக்ட் பண்ணிடுங்க. கிரவுண்ட்லேயும் 5 வோல்ட்லேயே கனெக்ட் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்மிட்டர் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோரா வந்து arduino யூனோட வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் ரிசீவர் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் arduino nano யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த நேனோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லோரா வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது டேரெக்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா PCB சால்டரிங் பண்ணிட்டேன். ஸோ சேம் கனெக்ஷன் தான், எந்த சேஞ்சஸுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் இது கூட நம்ம வந்து ரிலே மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ரிலே அண்ட் மோட்டர் மட்டும் இதோட வந்து ஆட் பண்ணோம், அவ்வளோதான். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆண்டனா. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து தேவைப்படாது. அந்த லோராலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டனா வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறது டிரான்ஸ்மிட்டர் ப்ரோக்ராம் அண்ட் ரைட் சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரிசீவர் ப்ரோக்ராம். ஸோ 2 arduino போர்ட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் பின் வந்து நான் RX பின் அண்ட் TX பின் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ ஏன் நம்ம RX அண்ட் TX வந்து நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணாமல் 2 and 3 எடுத்துருக்கோம்னா RX அண்ட் TX பின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி வைக்கும்போது யூசேஜில் இருக்கும். ஸோ நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணும்போது வந்து எரர் காமிக்கும். ஒரு டைம் நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணும்போது அந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்லோட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் செகண்ட் அண்ட் தேர்ட் பின்னை வந்து நம்ம RX அண்ட் TX பின்னை வந்து எடுத்துக்கலாம். அண்ட் அதர் தென் சாயில் மாய்ஸ்சர் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த சாயில் மாய்ஸ்சர் சென்சாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டி சாயில் மாய்ஸ்சர் சென்சார் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த கெப்பாசிட்டி சாயில் மாய்ஸ்சர் சென்சாரில் மேக்ஸிமம் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான அக்யூரேட் வேல்யூ வந்து கிடைக்காது. ஸோ நம்ம வந்து இந்த சென்சார் வந்து கேலிப்ரேட் பண்ணணும். அதுக்காக கேலிப்ரேட் பண்ணுற வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒன் சென்சாரை கனெக்ட் பண்ணதோ எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூக்குள்ளே உங்களுக்கு வந்து வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்கள். அதுதான் ஏர் வேல்யூ அண்ட் வாட்டர் வேல்யூ. ஒன்ஸ் ஏர் வேல்யூனா நீங்கள் வெளியே வச்சிருக்கும் போது உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ வரும். அதுதான் வந்து ஏர் வேல்யூ. ஒன்ஸ் நீங்கள் வாட்டருக்குள்ளே மேக்ஸிமம் டிப் பண்ணதையும் உங்களுக்கு ஒரு வேல்யூ வந்து இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அந்த வேல்யூ தான் வந்து வாட்டர் வேல்யூ. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆவரேஜ் ஒரு வேல்யூ வந்து எடுத்துக்கோங்க. அந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேப்பிங் மூலிமா நம்ம இங்கே செட் பண்ணணும். ஸோ மாய்ஸ்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சாயில் மாய்ஸ்டரோட அனலாக் வேல்யூ அண்ட் அந்த ஏர் வேல்யூ அண்ட் வாட்டர் வேல்யூ வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதை வந்து 0 to 100 செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏர் வேல்யூ 310 to 620 போகுது அப்படின்னா நம்ம 300 to 620 போகும்போது அந்த வேல்யூவை 0 to 100க்குள்ளே நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த மேப்பிங் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லோராவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி AT கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த AT கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் நான் 18 கொடுத்துக்கிறேன். 18 கொடுத்ததையும் நமக்கு வந்து ஓகே அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 115200 பாட் ரேட் செட் பண்ணணும். 868500 இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது. ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேண்ட் வந்து இருக்கும். நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா 868 MHz வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அட்ரஸ் லோராவோட அட்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு லோராக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அட்ரஸ் வந்து இருக்கணும். டிரான்ஸ்மிட்டருக்கு நான் 1 வச்சிருக்கேன். அண்ட் ரிசீவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 வச்சிருக்கேன். அண்ட் நெட்வொர்க் ஐடி வந்து பார்த்திங்கன்னா 2 லோராக்குமே வந்து சேமாக தான் இருக்கணும். தனித்தனியாக போட்டிங்க அப்படின்னா இது வேறு நெட்வொர்க்கில் இருக்கும் அண்ட் இன்னொரு லோரா வந்து பார்த்திங்கன்னா வேறு நெட்வொர்க்கில் இருக்கும். ரெண்டுமே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்காது. நம்ம கம்யூனிகேட் பண்ணுற எல்லா லோராமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நெட்வொர்க்கில் தான் வந்து இருக்கணும். அண்ட் இப்போது நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணணும். மாய்ஸ்டரோட பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன்ஸ் மாய்ஸ்டர் வேல்யூ 30 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா லோ அப்படிங்கிற டேட்டா வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டர் லோராலிருந்து ரிசீவர் லோராவுக்கு வந்து சென்ட் ஆகும். எப்படி சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் lora.println இந்த லோராங்கிற ஜஸ்ட் ஒன்றும் இல்லை serial.print தான். நான் அந்த serial.print வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் லோரான்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி 2-3 பின் டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் இதோட பாட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 115200 செட் பண்ணியிருக்கேன். இந்த lora.println கொடுத்தோம் அப்படின்னா சீரியல் மானிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா AT+send 2,2,LO அப்படிங்கிற டேட்டா வந்து பிரிண்ட் ஆகும். ஒன்ஸ் இது பிரிண்ட் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிடும். 600 மைக்ரோ செகண்ட் டிலே வந்து கொடுத்துருக்கிறேன். 600 மைக்ரோ செகண்ட் டிலேக்கு இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சென்ட் ஆகிட்டே வந்திருக்கும் டிரான்ஸ்மிட்டர் லோராலேருந்து. இந்த 2 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ். ரிசீவர் லோராவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ணுறோம். ரிசீவர் லோராவோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2, அதனால் நான் வந்து இங்கே 2 வந்து கொடுத்துருக்கிறேன். அண்ட் செகண்ட் இங்கே ஒரு 2 கொடுத்துருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ணக்கூடிய அந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதோட நம்பர்ஸ். இப்போ நான் வந்து L1 கொடுத்துருக்கிறேன். ஸோ LO 2 வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதனால் இங்கே வந்து 2 கொடுத்துருக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு LOW நான் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து 3 கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி இந்த நம்பர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். சப்போஸ் மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் வந்து வரும். ஸோ இதையும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஃபேமஸ் அதே மாதிரி தான் LSIFல 69 to 31 இருந்துச்சுன்னா மினிமம்னு சென்ட் ஆகணும். 70 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஹை வந்து சென்ட் ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் சைடு. இப்போ அப்படியே நம்ம ரிசீவர் சைடு வந்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து சேம் தான். நம்ம லூப்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இஃப் லோரா வந்து அவைலபிளாக இருந்துச்சு
அப்படின்னா சப்போஸ் ஏதாவது டேட்டா வந்து நமக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்னா அந்த வேல்யூவை வந்து இன்கமிங் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூக்குள்ள வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடணும். இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்ஓவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மோட்டர் வேல்யூ வந்து ஹை ஆகும். அதே மாதிரி சீரியல் மானிட்டர் எல்1 பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் சேம் கண்டிஷன் எம்ஐக்கும் அதே தான். ஓகே கைஸ், ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினோக்கு வந்து அப்லோட் பண்ணிடலாம். போர்ட் வந்து நேனோ செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நேனோ வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர் அண்ட் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்லோட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம எல்இடி வச்சு நம்ம ஜஸ்ட் செக் மட்டும் பண்ணி பார்க்கலாம் ஆன் ஆஃப் வந்து கரெக்டாக ஆகுதா அப்படின்ட்டு. மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோல்டு பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நான் ஹோல்டு பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்இடி வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் ஹோல்டு பண்ண ரிலீஸ் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ வந்து மாறும். எனக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஆன் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் ரிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஆகும். ஸோ அது மூலிமா நம்ம மோட்டர்ஸை வந்து நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபைனலி ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. அண்ட் நான் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து எல்இடி யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம ரிலே யூஸ் பண்ணி மோட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளோட டாஸ்க். பட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேல சம் ப்ராப்ளம்ஸ், அதனால் மோட்டர் வந்து யூஸ் பண்ண முடியல. வாங்கினா டைம் ஆயிரும், டிலே ஆயிருன்ட்டு தான் நான் டேரெக்டாக எல்இடி யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டேன். சேம் ஃபங்க்ஷன் தான் இந்த வீடியோவில் எல்இடி ஆன் பண்ணுறோம். அந்த எல்இடிக்கு பதிலாக நம்ம ரிலே மட்டும் ஆன் பண்ணி மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுற போகிறோம். வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. தட்ஸ் டுடே கைஸ். இந்த வீடியோவில் ரியாக்ஸ் லோரா யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் பண்ணுறது அண்ட் எப்படி நம்ம திங்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், GitHub லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் லோரோட ரேஞ்ச் டெஸ்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீடியோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பை.